கோட்டை கிணறு அப்படின்னு ஒரு கதை போவா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நம்மளில் இங்கே எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரில. தம்பி உங்கள் அம்மா வந்துடா, உங்கள் அம்மா வந்து ஒரு புளிய மரத்தில் தூக்கில் தொங்குது அப்படின்ற கேள்வி எத்தனை சின்ன குழந்தைகளுடைய சின்ன வயசில் ஒழிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒழிக்காத குழந்தைகள் பாக்கியவான்கள் இல்லையா? அப்படி ஒழிக்கலை எனக்கு இல்லைங்க எங்கள் அம்மா கடைசியில் இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பாக்கியவான்கள். தம்பி உங்கள் அம்மா கிணத்துல மிதக்குதுரா அப்படின்னு சொல்கிற குரல்கள் கேட்காத குழந்தைகள் புண்ணியம் செய்த குழந்தைகள், அது வந்து கடவுளின் குழந்தைகள். வேலராமூர்த்தி வந்து அந்த கதையில் வந்து சொல்கிறாரு, அந்த கிணத்தை வந்து அவர் எட்டி பார்ப்பார். அவங்க அம்மா வெள்ளை புடவை கட்டி கழுத்துலேருந்து கால் வரையிலும் வெள்ளை புடவை கட்டி அப்படியே மிதக்கும். அப்படி ஒரு உருவம் தெரியும். அவர் பெரிய பையனாக இருப்பார், ஒரு உருவம் தெரியும். அவர் ஒரு வரி எழுதியிருக்காரு, நான் தான் எங்கள் அம்மாவை பார்த்துனே இருந்தேன், ஒரு தண்ணி பாம்பு அதை கலைத்ததுன்னு எழுதுகிறார். அந்த உருவத்தை ஒரு தண்ணி பாம்பு அதை கலைத்தது. நான் எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தேன், நான் இப்போ ரொம்ப சின்ன பையன், இதே மாதிரி தான் ஒரு வெள்ளை புடவை வந்து கட்டி தலை கழுத்து வரலும் கட்டி எங்கள் அம்மாவனுடைய பாடி மேலே, எங்கள் அம்மாவனுடைய முதுகின் மேலே ஒரு தவளை உட்கார்ந்து இருந்தது அப்படிங்கிறார். ஒரு ஆள், ஒரு ரைட்டர் எழுத முடியுமான்னு தெரியல எனக்கு. ஒரு எழுத்தாளன் இந்த இடத்த எப்படி கடக்க முடியும், எப்படி வந்து அடுத்த பேராகிராஃபுக்கு எப்படி போக முடியும்? எங்கள் அம்மாவனுடைய மிதந்த இடத்துல வந்து ஒரு தவளை இருந்தது. எப்பொழுதுமே எங்கள் அம்மா உருவம் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தண்ணி பாம்பு அதை கலைத்து விடும்னு எழுதினேன். என்னாச்சு, எங்கள் அம்மா எவ்வளோ பிரியமானவங்க தெரியுமா? அப்புறம் எங்கள் அம்மாவை நான் இந்த வயசுலேயும் போய் கோட்டை கிணறை எட்டி பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா உள்ளே இருக்கும். உள்ளேருந்து என்னை பார்த்து கேட்கும், தம்பி சேது வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்கும். என் பொண்ணு ரமணி எங்கே அப்படின்னு கேட்கும். மறுபடியும் என் பொண்ணு ஜானகி எங்கே அப்படின்னு கேட்கும். அப்போ எங்கள் அம்மா அந்த கிணத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, என்னை எவ்வளோ பிரியமாக எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க தெரியுமா? அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் நான் வரும்போது நானும் சைலஜாவும் பேசணும். ஒரு சொல் இருக்குல்ல சார், ஒரே ஒரு வேர்டு, ஒரு சொல். இந்த 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 பூமியில் பல மரணங்களுக்கு ஒரே ஒரு சொல் காரணமாக இருந்தது. என்னை போய் அவுசாரின்ட்டியாடா, கந்தரவன் எழுதி என்னை போய் இப்படி சொல்லிட்டியாடா, ஒரு வேர்டு தான். ஆனால் அந்த பொண்ணை தூக்கில் தொங்க வச்சிடும் அந்த ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி ஒரு வார்த்தை தான், ஒன்றுமே கிடையாது. இவன் வந்து புழுங்கல் அடுத்த நாள் முளைப்பாரி கட்ட போகிறாங்க, ஊர் திருவிழா வரப்போகுது, ஒரு கெடா இருக்கும். அந்த கெடாவை வந்து எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை கெடான்னு வேலை எழுதுகிறார். அது எந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாரு, அதுவான்னா ஒரு கெடா, அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன்னா 3 கெடா, அப்புறம் இன்னொரு பர்சன்னா 7 கெடா. அந்த 7 கெடா வரலும் போவோம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகும்போது புழுங்கல் அரிசியை வந்து வீட்டில் வந்து பாய் போட்டு காய வச்சுருப்பாங்க. அதிரசம் சொல்கிறதோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு காய வச்சுருங்க. இந்த பையன் சின்ன பையன் கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில் போட்டுவான், அவ்வளோதான். இந்த வாயில் போட்டுன்னு போனோடனே அவங்க வீட்டில் ஒரு ஆயா இருக்கும். இப்போ அந்த ஆயாவை பற்றி அவர் வர்ணிக்கிறாரு, அது ஒரு ஔவையார் கிழவி மாதிரியே இருக்குன்னு சொல்கிறார். இந்த அவருடைய கண்ணை சுருக்குகள் இருக்குதுல்ல, அந்த கண்ணை சுருக்குகளை பற்றிலாம் அவர் இதுவரையில் எவ்வளோ பெரிய பொயிட்டு கூட அப்படி எழுதி நான் படித்ததே இல்லை. அதை வந்து அவர் எழுதுகிறாரு, இளநீர் போட்டு அப்படி நீவி விட்டது மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஆயாவை வந்து பார்த்து அந்த கண்ணத்தை கில்லுன்னு ஆசையாக இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு பாட்டியாக இருக்கும். அவருடைய அம்மாவுடைய மாமியார். இப்போ இந்த பையனை பார்த்தோடனே அதுக்கு என்ன ஆகணும், புழுங்கல் அரிசி எடுத்து சாப்பிட்டா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ஒரு அடி அடிக்கும். இப்படி பின்னாடி அடிக்கும் பாருங்க, இவன் வந்து முன்னாடி வந்து அரிசியை வந்து கீழே ஊந்துடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லும்போது என் சக்களத்தி மகனேன்னு சொல்லிட்டாரு. பாட்டி வந்து தன்னுடைய புள்ள பையனை என் சக்களத்தி மகனேன்னு சொல்லிடும். இப்போ இவங்க அம்மா உள்ளேருந்து வந்து சின்ன குழந்தைய என்ன வார்த்தை சொல்கிற நீ, சக்களத்தி பொண்ணு மகனா, அப்போ என் புருஷனுக்கு நீ முந்தி விரிச்சியா நான் முந்தி விரிச்சியான்னு ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தை வந்து பெருகினே போகும். அவ்வளோதான். நானும் சொன்னல, ஒரு சொல் தானே, ஒரே ஒரு வார்த்தை தானே. அன்றைக்கி ராத்திரி இவங்க ஐயா ரொம்ப பெரிய ஆள். அவங்க ஐயா அவரை பற்றி எழுதுகிறார். எங்கள் ஐயா எவ்வளோ பெரிய ஆள்னா, அவர் ஒரு செருப்பு போட்டுன்னு பாரு மாட்டு தோளில்,
அந்த செருப்பு எப்படி தைக்கப்பட்டிருக்கும்னு எழுதுறாரு. அவர் ஒரு வேட்டி கட்டுவார், அந்த வேட்டி எப்படி நெய்யப்பட்டிருக்கும். அவர் பீரோவை திறந்தார்னா ஒரு 20 அங்கவஸ்திரம் இருக்கும். அதில் வந்து இளம் சிகப்பில் ஒரு அங்கவஸ்திரம் இருக்கும். அது அப்பா இல்லாத நேரத்தில் நான் எடுத்து போட்டு பார்ப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவோம், நீ போடு ராசா, உனக்கு பொருந்திக்குதுன்னு எங்கள் அம்மா வந்து என் பின்னாடி நின்று சொல்லுவோம். அது ராமநாதபுரத்து ராஜா எங்கள் அப்பாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுது. அந்த அந்த இளம் சிகப்பில் இருக்கிற அந்த அதெல்லாம் அவ்வளோ கம்பீரமான. எங்கள் அப்பா இன்றைக்கி ராத்திரி தான் வராரு. வந்தவுடனே அம்மா வந்து சொல்லுது, அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. வந்தோடனே இவர்கிட்ட கேட்குறாரு பொண்டாட்டிக்கிட்ட, அதுதான் இப்போ வயசான கிழவி, அது ஏதோ சொல்லிச்சுன்றதை விட்டு போயேன், என்ன சொல்லிச்சு நான் விட்டுற முடியும், சக்களத்தின்னுது. சக்களத்தின்னா என்ன? அப்போ உனக்கு நான் முந்தி போட்டேன்னா அவர் முந்தி போட்டனான்னு கேட்குறான் ஹஸ்பண்ட்டை. அவர் வந்து இந்த அம்மாவின் பேரை சொல்லி ஒரு கத்துறார். ரொம்ப அழகாக எழுதுகிறார் வேளாத, வேறு எதுவுமே இல்லை. அடுத்த நாள் காலையில் உங்கள் அம்மா செத்து மிதக்கிறாடா அப்படின்ற செய்தி தான் என்னை வந்து எழுப்பிச்சு. நான் வந்து ட்ரௌசரில் ஒன்றுக்கு இருந்துனே எழுந்துச்சி எங்கள் அம்மாவை பார்க்க போனேன். எங்கள் அம்மா உள்ள மிதக்கிருந்தாங்க. எங்கள் அம்மாவின் முதுகின் மேலே ஒரு சின்ன தவளை இருந்துச்சு. ஊர் ஜனம் அவ்வளோ பேரும் கூடியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தற்கொலை நடந்த வீட்டில் சுகுமாரன் ஒரு கவிதை எழுதுவார், தற்கொலையில் தோற்றவனின் மௌனமாக அப்படின்னு எழுதுவார். நீங்கள் சூசைடு அட்டன் பண்ணி ஒருத்தர் தோத்துட்டான்னு வச்சுங்க, அந்த அந்த அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் அவன் யார் கூடயுமே பேச மாட்டான். எந்த டைலாகுமே நீங்கள் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கவே முடியும். உங்களை பார்க்கவே மாட்டான் சார். அவனுக்கு வந்து அது பயங்கர அவமானம். அவன் வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிறான். இதில் மரணத்தில் ஃபெயிலியர் ஆகிக்கிறான். இப்போ என்னென்னா, இவர் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், செத்துட்டவங்க நிலமை பரவாயில்ல. என்ன கேட்டிங்கன்னா, இந்த உயிரோடுகிறான்ல அவன் வாழ்நாள் முழுக்க சாவான். அவனை வந்து ஒன்றுமே உங்களால் வந்து தேர்த்தவே முடியாது. அந்த மரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், மௌனமாக தெரியும், இந்த மரணத்துக்கு இவன் தான் காரணம்னு தெரியும். இப்போ அந்த கிழவி தான் காரணம் தெரியும். இந்த கிழவி ஊர் ஜனங்களோட சேர்ந்து பொம்பளைங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நின்றுருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை தானே. இப்போ இவங்க ஐயா ஒரு வேலி கரையில் உட்காந்து அழுவார். அவன் வேலை எழுதுறாரு, எங்கள் ஐயா அழுது முதல் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இத்தனை வருஷத்தில் ஐயா கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. எவ்வளோ பெரிய கம்பீரமான ஆள். ராமநாதபுரத்து ராஜா கொடுத்த அங்கவஸ்திரத்தை போட்டுன்னு அந்த ஒண்டி பகடை செஞ்ச இவ்வளோ பெரிய செருப்பை, அப்படி மாட்டுத்தோலில் செஞ்ச செருப்பை போட்டுன்னு ஐயா அப்படி நடந்து போனார்னா, ஐயா வேலி முள்ளுக்கு பக்கத்தில் உட்காந்து அழுகுறாரு. எங்கள் யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஏணியை உள்ளே இறக்கு அப்படின்னு மாமா சொல்கிறாரு. முருகேச தேவர் மாமா தான் உள்ளே குதிச்சார். உள்ளே குதித்து நீந்தி ஏணியை உள்ளே இறக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உள்ள ஏணியை அம்மாவுக்கு கீழே முட்டு கொடுத்து அம்மாவை ஏணி மேலே படுக்க வைக்கிறாரு. அம்மா ரொம்ப ஜாக்கிரதையாக அவள் கட்டியிருந்த புடவை எங்கள் ஆயாவுடைய புடவை, ஒரு வெள்ளை புடவை. அம்மா ராத்திரி எவ்வளோ நிதானமாக வந்து முடிவு எடுத்துக்கிறா பாருங்கள். இவ்வளோ நீட்டு ஒரு அங்கவஸ்திரத்தை, அப்பாவுடைய அங்கவஸ்திரத்தை, அந்த சிகப்பு அங்கவஸ்திரத்தை எடுத்து நூலாக அதை சின்னதாக கிழித்து கால்லேருந்து கழுத்து வரலும் கட்டிக்கிது அந்த அம்மா. என்னன்னா, உள்ளே குதிக்கும்போது மிஸ் ஆகிடக்கூடாது, புடவை விலகிடக்கூடாது, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கின்னு நம்முடைய மரணம் வந்து தவறிடக்கூடாது. அப்படியே ஒன்று ஒன்றா கட்டி ரொம்ப பிளான் பண்ணி உள்ளே குதிச்சுக்கு. இப்போ அது ஏணியில் வச்சு கட்டுறாரு. வலிக்குண்டா தூக்குடான்னு மேலே ஒவ்வொருத்தரும் ஒரு சத்தம் கேட்குறாங்க. பார்த்து கீழே இறங்கிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே பாடி ஏற்றப்படுகிறது. அந்த ஞாபகங்கள் வந்து ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு அம்மாவின் மரணமோ ஒரு அப்பாவின் மரணமோ, அதுவும் இந்த மாதிரியான தற்கொலை மரணங்கள் நம்ம வந்து தூங்க விடவே விடாது. அது என்ன வயசாகலாம், உங்களுக்கு 70 வயசாகலாம், அதெல்லாம் வேறு சார். நீங்கள் இது வந்து உங்கள் மைண்டில் பதிஞ்சிச்சுன்னா என்றைக்கும் இது வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கும். இப்போ கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போது ஒரு அம்மா வந்து சொல்லுது, தம்பி சேது உங்கள் அம்மா வந்துக்கிறாடான்னு சொல்கிறாங்க. நான் இவரும் இவங்க அக்காவும் அந்த கிணத்து மோட்டில் நின்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்கங்க, ஒரே வார்த்தை தான், அம்மா வந்துருமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எழுந்துச்சு வந்துருமா வீட்டுக்கு போயிடலாம், எழுந்துச்சு வந்துருமா வீட்டுக்கு போயிடலாம். ரெண்டே வார்த்தையை தான் சேதுவும் அவனுடைய அந்த அக்காவும் திரும்பி ஜானகியும் திரும்பி சொல்கிறாங்க.
ஒரு ஒரு கொஞ்ச நாளில் ஒரு அம்மா வந்து சொல்லுது, உங்கள் அம்மா வந்துட்டா அப்படின்றாங்க. இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறான். அம்மா வந்துடுறா, கந்தையார் தேவர் வீட்டில் வந்து உட்காந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவனும் அவனுடைய ஜானகின்ற அந்த அக்காவும் கந்தையார் தேவர் வீட்டில் ஓடுறாங்க. வீட்டில் இந்த வீட்டை சுற்றி ஏராளமான ஜனங்க நிற்கிறாங்க. நண்பர்களே, இந்த மிராக்கள் இருக்குல்ல, எனக்கு பிரியமான என் அப்பா மறுபடியும் வந்து அங்கே உட்காந்துக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் சொன்னால், ஒருவேளை அது உண்மை என்றால் இயற்கை எவ்வளோ வரம் கொடுத்தது நமக்கு. உங்கள் அப்பா அங்கே வந்துட்டாரு அப்படின்னா நம்முடைய மொத்த இவ்வளவு நாள் சிந்தின எல்லா தண்ணீருக்கும் ஒரு விடை கிடச்சிச்சுல்ல. வந்து ஓடுவாங்க, அந்த 2 குழந்தைங்களும் போவாங்க. ஒன்று உள்ள ஒரு பூசாரி உட்காந்துப்பான். வெள்ளி பூன் பூட்டப்பட்ட ஒரு பெரம்பு அவன் முன்னாடியும் ஒரு தடி அவன் முன்னாடியும் இருக்கும். ஒரு பொண்ணு தலையை விரித்து போட்டுன்னு உட்காந்துருக்கும். எங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி என்கிற பெயரில் எந்த பொண்ணு அந்த கோட்டை கிணறு பக்கம் போனாலும் இந்த லக்ஷ்மியம்மா வாமா வாமா வாமான்னு கூப்பிடும் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி போன ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றி எதில் அவர் இருந்துருச்சார். எதுக்கு வந்த அப்படின்னு லக்ஷ்மியை கேட்பார். என் பிள்ளைங்களை பார்க்கணும், எங்கள் சேது இப்போ என்ன படிக்கிறான், என் பொண்ணு ஜானகி வயசுக்கு வந்துட்டாளா, எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அடங்க மாட்டியா? அடங்க மாட்டேன். இவன் கெட்டுனே இருப்பான். கெட்டு அந்த அந்த பெரம்பை எடுத்து அவளை வந்து ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. இப்போ இவர் எழுதுகிறாரு, நான் சின்ன பையன்தான், நான் எங்கள் அம்மா ஒருத்தர் அடிக்கிறது எப்படி தாங்கிக்க முடியும்னால நான் அப்படியே எகிரி குதித்து அவனை கடித்து கொதறினேன். அவன் கை கால் எல்லாத்தையும் கடித்து பிராண்டி எடுத்தேன். எங்கள் அம்மா தான் எனக்கு வந்துடும். அந்த லக்ஷ்மி கையை பிடிச்சி வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வந்துருமா வந்துருமா என்று அவன் அழுது கொண்டே இருந்தான் என்று அந்த கதை முடிகிறது. நண்பர்களே, தயவுசெய்து கைத்தட்டவனா மௌனமாகவே இந்த கதையை நம்மால் கடந்து விட முடியுமா என்று மட்டும் யோசித்தால் போதும். நன்றி.